நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு வச்சு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைய போகிறோம். நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் சப்பாத்திக்கு நம்ம சாஃப்டாக பிசையணும்னு நினைப்போம். இதுக்கு அப்படிலாம் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு ஒன்றா செட் பண்ணி வச்சுருங்க. அதுவே போதும். இப்போ பாருங்கள், மாவை பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஒன்று கூடி வந்தாவே போதும். இப்போ லேசாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த தண்ணியிலேயே இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி இந்த மாவை கரைச்சி விடுங்க தண்ணியில். இப்போ மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கப்பி மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம வடிகட்டிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம எடுத்ததுமே பொடி கண்ணுடைய சன்னியில் நம்ம வடிகட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய சன்னி வச்சுட்டு அந்த பெரிய பெரிய கப்பிகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சன்னியை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லா கப்பியும் நான் எடுத்தாச்சு. முடிஞ்ச அளவு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தெளிவான பால் கிடைக்கும். இப்போ நம்ம கோதுமை பால் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பேன் சூடுபடுத்திக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை உருகிட்டு இந்த மாதிரி தேன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த அளவுக்கு தேன் கலரில் வரணும். ரொம்பவும் கருகிடக்கூடாது. கருகிருச்சுன்னா அந்த ஸ்மெல் தான் அல்வாவில் வரும். தேன் கலர் மட்டும் வந்தால் போதும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அல்வாவுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம முந்திரி தாளித்தோம்ல, அதே கடாயில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை பாலை சேர்த்துருங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை தண்ணியும் சேர்த்துருங்க. கலருக்காக ரெடி பண்ணோம்ல, அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்துகிட்டே இருக்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவு சர்க்கரை கூட சேர்க்கலாம். நான் ஒரு மீடியமான ஸ்வீட்டில் தான் பண்ண போகிறேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இடையிடையில் லோ ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காக இருக்குது. கிட்டத்தட்ட அல்வா பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலக்கணும். அதாவது இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகணும். கடாயை விட்டு உருண்டு திரண்டு வரணும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சுட சுட நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ஆற வச்சு கட் பண்ணி பீஸ் போட்டு அந்த மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா திக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா கடாயை விட்டு வருது. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின ட்ரே இல்லைன்னா ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. முழுமையாக அல்வா வந்து செட் ஆகிருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பீஸ் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். லேசாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்தாலே அது ஈஸியாக எடுக்க வரும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னாலே அந்த பிளேட்டை விட்டு அது ஈஸியாக வெளியில் வரும். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரேயை கவிழ்த்திட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், அப்படியே கடையில் கிடைக்கிறது போல் ரொம்பவே பெர்ஃபெக்டான டேஸ்டியான அல்வா நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் மெஷர்மெண்ட் மாறாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பெர்ஃபெக்டான அல்வா செய்ய முடியும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க நீங்கள் தான் செஞ்சீங்கன்னே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.